ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 74. பரதன் தனக்குள்ள ராமபக்தியை கைகேயி இடத்தில் விரிவாக கூறி மூர்ச்சி அடைதல். பின்னும் அந்த பரதன் கைகேயை நோக்கி, தர்மத்தை துறந்து துர்நடத்தையுடையவளை, உன் தாயை போலவே ராஜ்யத்தினின்றும் தொலைந்து போவாயாக. அடி பாபிஷ்டே, நான் இனி உனக்கு இறந்தவனை போந்தவனே. நீ அழுது கொண்டிருப்பாயாக. நீ நரகத்திற்கே போகப் போகிறாய். ஐயோ, உன் பொருட்டொல்லவோ ராமன் காடு சென்றான், அரசன் உயிரிழந்தான். இந்த பரதன் தாய் மூலமாக அண்ணனை காட்டிற்கு அதட்டி ஓட்டி தந்தையை கொன்றனன் என்கிற அபகீர்த்தி எனக்கு உன்னால் அல்லவோ நேரிட்டது. கணவனை கொண்ட காதகியே, நீ கேகயர்கோனுக்கு பிறந்தவள் அல்ல. அவர் குலத்தை கெடுக்க வந்த ராட்சசியே ஆவாய். உனக்கு பாபகாரியமே முக்கியம். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நரகம் உனக்கு போதாதே. மகன் தாய்க்கு மற்ற எல்லோரை காட்டிலும் மிகுந்த அன்பிற்கு இடமானவன். எனவே கௌசல்யைக்கு ராமன் எப்படிப்பட்டவன் என்பது உனக்கு தெரியவில்லையா? முன்பொரு கால் மேன்மையுடைய காமதேனுவானது பாரத்தை சுமந்து வருந்தி மூர்ச்சை அடைந்தவைகளும் தன் வம்சத்தில் பிறந்தமையால் தனக்கு பிள்ளைகளும் ஆகிய 2 எருதுகளை கண்டதும் துயரமடைந்து கண்ணீர் வடித்தது. அச்சமயம் இந்திரன் அங்கு வந்து அது வருத்தமடைந்த காரணத்தை உணர்ந்து ஆச்சரியப்பட்டு, இந்த காமதேனு பலவாயிரம் பிள்ளைகளான காளைகளை பெற்ற போதிலும் 2 பிள்ளைகளின் கஷ்டத்தை பார்த்து சோகிக்கின்றதே என்றனன். இதிலிருந்து ராமன் ஒருவனை மாத்திரமே பிள்ளையாக உடைய கௌசல்யை அவனுடைய பிரிவாற்றாமையால் எவ்விதமான மன வருத்தம் உண்டாகும் என்பதை நீயே நினைத்துப்பார். அப்படிப்பட்ட பதிவிரதையான கௌசல்யை ராமனை துறக்கும்படி செய்த நீ பரலோகத்திலும் துக்கத்தையே அனுபவிப்பாயாக. நான் ராமனையும் தந்தையையும் பரிபூர்ணமாக பூஜித்து மிகுந்த கீர்த்தியை அடையப் போகிறேன். ராமனை காட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு பதிலாக நானே வனம் செல்லப் போகிறேன். பாபி, இக்கொடிய மகாபாதகத்தை செய்த நீ காடாவது செல், நெருப்பிலாவது விழு. நான் ராமனுக்கே ராஜ்யத்தை அளித்து என் பாபத்தை போக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறிக்கொண்டே கீழே விழுந்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 75. பரதன் கௌசல்யனிடத்தில் தனது ராமபக்தியை விரிவாக கூறி பலவாறு சபதங்கள் செய்தல். வெகுநேரம் சென்ற பின்பு பிரக்னை அடைந்த பரதன் மறுபடியும் கைகேயியை நிந்திக்க தொடங்கி, அங்குள்ள சுமந்திரன் முதலிய மந்திரிகள் கேட்கும் வண்ணம் உரத்த குரலில், நான் ஒரு காலும் ராஜ்யத்தை விரும்பவில்லை. அதற்காக தாயுடன் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை. அதை பற்றி அரசன் ஆலோசித்த விஷயமும் எனக்கு தெரியாது. சத்ருகணனுடன் நான் வெகு தூர தேசத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ராமனுக்கு வனவாசம் நேர்ந்த விஷயமும் எனக்கு தெரியாது. எல்லாம் விபரீத சம்பவம் என்று கூக்குரலிட்டு அழுதனன். பிறகு பரதன் சத்ருகணன் பின்தொடர கௌசல்யின் மாளிகைக்கு சென்று மன வருத்தத்துடன் அழுது கொண்டே அவளை கட்டிக்கொண்டனன். கௌசல்யை அவனை நோக்கி, உன் தாயின் கொடுஞ்செய்கையால் ராஜ்யம் கிடைத்திருக்கிறது. ஐயோ, என் ராமனை மரவுரி தரித்து வனத்திற்கு அனுப்பினளே, இதனால் அவளுக்கு என்ன லாபம்? ராமனை வனத்திற்கு அனுப்பாமலே ராஜ்யம் பெறக்கூடாதா? அந்த கைகேயி இப்பொழுதே என்னையும் சுமந்திரையையும் காட்டிற்கு அனுப்பிவிடுவாளாயின் யுக்தமாயிருக்கும். அல்லது நீயாவது எங்களை ராமனிடம் கொண்டு விட்டு விடுவாயாக என்றனள். இப்படி குரூர வாக்கியங்களால் தன்னை வைத கௌசல்யை ஒரு பாபத்தையும் அறியாத பரதன் வணங்கி மிகவும் மூர்ச்சையடைந்து பலவாறாக புலம்பி பிறகு தெளிவு பெற்றனன். பிறகு அவன் கை குவித்த வண்ணம், அம்மா, ராமனிடத்தில் எப்பொழுதும் எனக்கு திடமான பக்தி இருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? தெரிந்தும் இவ்விடத்து செய்திகளை எல்லளவும் அறியாமல் எந்த பாபத்தையும் செய்யாமல் இருக்கிற என்னை ஏதுக்காக நிந்திக்கின்றனை? நான் ராமன் காடு போக சம்மதித்திருந்தால் மகா பயங்கரமான பாவங்களை செய்தவனாக கடவேன். பசுவை கொண்டவனும், சிசுஹத்தி செய்தவனும், பிரம்மஹத்தி செய்தவனும், குரு நிந்தை செய்தவனும், சிநேக துரோகம் செய்தவனும், அரக்கு, மீன், மாம்சம், விஷம் இவைகளை விற்று குடும்ப போஷணம் செய்கிறவனும்,
குருவின் மனைவியை காதலித்தவனும் எந்தெந்த பாவங்களை அடைவார்களோ அந்த பாவங்களையெல்லாம் நான் ராமன் வனம் போக சம்மதத்திற்கில் அனுபவிக்க கடவேனாக. இன்னும் தரித்திரம், மக்கட்பேரின்மை, ரோகம், அற்ப ஆயில் இவற்றினால் பீடிக்கப்பட்டு தவிப்பேனாக என்று புலம்பி தனக்கு ராமனிடமுள்ள அளவு கடந்த பக்தியை கௌசல்யை நன்கு உணர்மாறு செய்தனன். இன்னனம் கூறி சபதங்கள் செய்த பரதன் மிகுந்த பரிதாபமாய் கீழே விழுந்து மூர்ச்சித்தனன். அந்த பரதனுடைய மனப்பான்மையை நன்கு உணர்ந்த கௌசல்யை, என்னப்பா, பாக்யவசத்தினால் உன் மனம் தர்மத்தினின்றும் தவறாதிருக்கிறது. என் விஷயத்தில் லக்ஷ்மணனைப் போல நீயும் பிரதிஜ்ஞை தவறாதவனாய் இருக்கிறாய். ஆகையால் சத்புருஷர்கள் பெறும் லோகங்களை பெறுவாயாக என்று ஆசீர்வதித்த வண்ணம் பரதனை எடுத்து தன் துடையின் மீது உட்கார வைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு மன வருத்தத்துடன் கண்ணீர் பெருக்கினள். பரதனும் அடிக்கடி சோகத்தினால் புலம்பி அறிவிழந்து பெருமூச்சு எறிந்து கொண்டிருந்தனன். இன்னனம் அன்று இரவு முழுதும் கடந்து சென்றது. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ